வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்தபடி மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான சிட்டி தான் கோயம்புத்தூர். இந்த ஒரு கோயம்புத்தூருக்கு இனிவரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெகா ப்ராஜெக்ட் தான் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். கடந்த 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்ட போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோல இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ப்ராஜெக்ட்ட பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்ட போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை அமைக்கிறதுக்கான அந்த இடத்தை தேர்வு செய்யற பணிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து வந்துச்சு. சில இடங்கள்ல ஆய்வும் நடத்தப்பட்ட நிலையில ஃபைனலா கோயம்புத்தூர்ல உள்ள ஒண்டிபுதூர்ல திறந்தவெளி சிறைச்சாலை இயங்கி வரும் இடத்துல 20.72 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து சிறைத்துறைக்கு சொந்தமான இந்த ஒரு இடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப கரண்டா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான திட்ட அறிக்கை அப்படின்றது தயார் செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NOCயை வழங்கியிருக்காங்க. அதாவது தடையில்லா சான்றிதழ் இந்த ஒரு திட்டத்துக்காண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப கரண்டா இந்த ஒரு ஸ்டேடியத்துக்காண்டி 3 விதமான மாடல்ஸ் அப்படின்றது தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 மாடல்ஸையும் அடுத்த வாரம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொடுத்து அதுல ஒண்ணு கடைசியா ஃபைனலைஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வர இருக்கு. குறிப்பா ஹோட்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் பார், கிளப் ஹவுஸ், உயர்தர இருக்கை வசதி, இன்டோர் பிராக்டிஸ் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் ரூம், விரிவுரை அரங்குகள், விஐபி ஸ்டாண்ட்ஸ், ஸ்பாஸ், கார்ப்பரேட் ரூம்ஸ், பொழுதுபோக்கு வசதிகள், ஜிம், அப்புறம் ரசிகர்களுக்கான என்ட்ரி கேட்ஸ் அப்படின்னு உலகத்தரம் வாய்ந்ததா இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல அமைவிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸும் IPL மேட்சஸ் கூட ஹோஸ்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோல இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video. Until signing off by Sabari Karthik.